ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டி பிசுறு வெளியே தெரியாத மாதிரி எப்படி பொட்டிக் ஸ்டைலில் தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட ஷேர் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எப்போயும் கப்புக்கு எப்படி டாட் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக பட்டி தைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, மெயின் துணியை நம்ம முன்னாடியே டாட் பிடிச்சி வச்சுருக்க துணியை வச்சுட்டு பட்டியில் லைனிங் இருக்கிறத லைனிங் சைடும் மெயின் கிளாத்தை மெயின் சைடும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறனால உள்ள பேக் சைடில் பிசுறு வெளியே தெரியாத மாதிரி ப்ராப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே ஃப்ரண்ட் சைடில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா 1/4 இன்ச்சுக்கு கீழே இன்னொரு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நான் இங்கே 32 இன்ச் ப்ளவுஸுக்கு 4 இன்ச்சுக்கு பட்டி அளவு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்ப லீனாக இருப்பாங்க அண்ட் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே 4 இன்ச்சுக்கு பட்டிக்கு அளவு வச்சுருக்கேன். இப்போது பட்டிக்கு கீழே எப்படி மடிச்சு அடிப்பீங்களோ அந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போட்ட தையலுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு தையல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் சேனலில் நான் வாய்ஸ் கொடுத்து போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி ஸ்டிச்சிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் என் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.